ஹாய் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு அழகிய பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக நம்ம சேனலில் ஒரு டாப்பிக்காக பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் நம்ம பர்பஸ்ங்கிற டாப்பிக்கில், அதாவது உங்களோட வாழ்க்கை நோக்கத்தை எப்படி கண்டுபிடிக்கலாங்கிற ஒரு ஒரு தலைப்பில் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பேசிட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம 10வது வீடியோ நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஈவன் தோ எனக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த கமிட்மெண்ட்ஸ் போக கிடைக்கிற டைமில் நான் வீடியோ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி பர்பஸ்ங்கிற கேட்டகரியில், பிளேலிஸ்ட் கேட்டகரியில் நம்ம 10வது வீடியோ கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இன்னும் வரக்கூடிய காலங்களில் இந்த பர்பஸ் சீரியஸ் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நம்ம மெயின் ஃபோக்கஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும், ஸ்டார்ட் அப் ரிலேட்டடாகவும், அது மட்டும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த ரிலேட்டடாகவும் இருக்கிறதுனால இன்னும் வருங்காலத்தில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் இன்னும் நிறையா டிஸ்கஷன் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, பர்பஸ், ஒருத்தரோட வாழ்க்கை நோக்கம் லைஃப்பில் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் ஃபினான்ஷியல், அதாவது பொருளாதார நாலேஜ் ஒரு தனிநபர் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈவன் தோ நீங்கள் உங்களோட பர்பஸை கண்டுபிடிச்சாலும் you should have a proper financial knowledge, then only you can able to move forward. பொருளாதார நாலேஜ் உங்களுக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் பர்பஸை நோக்கி ஈஸியாக ட்ராவல் பயணிக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம 10வது வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறோம். ஹவ் டு ஃபைண்ட் அவுட் யுவர் பர்பஸில். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பர்பஸ் கேட்டகரியில் 10வது வீடியோ சீரீஸில் என்ன டாபிக் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டிசிப்ளின், ஒழுக்கம். இப்போ ஒழுக்கம், டிசிப்ளினை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் பூமரங்கள்னு கிண்டல் பண்ணுவாங்க. அது குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய 2K கிட்ஸும் சரி, இல்லை ஜென்சிஸ் கிட்ஸும் சரி, என்னன்னாலும் நினச்சிட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதனால் அப்படின்னா, இப்போ ஆக்சுவலாக ஹியூமன் சைக்காலஜி எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்கூல் டைமோ காலேஜ் டைமோ இல்லை நம்ம பேரண்ட்ஸே எடுத்துட்டோம் அப்படின்னா, அடிக்கடி நீ டிசிப்ளினாக இருக்கணும், நீ ஒழுக்கமாக இருக்கணும், நீ இதை தான் பண்ணணும், நீ இதை தான் ஃபாலோ பண்ணணும், இதுதான் உன்னோட கெரியர் அப்படின்னு அவங்களாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, யார் உங்களை அதிகமாக ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி ஆர்டர் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அதுக்கு அகென்ஸ்டாக தான் நீங்கள் பண்ணுவீங்க. அது எதாக இருந்தாலும் சரி, அது ஜாப்பில் இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, அது ஹியூமன் நேச்சர். அது யாராலும் மாற்ற முடியாது ஆக்சுவலாக. ஆனால் இருக்காங்க, இப்போ 100% ஒரு 30% பசங்க பொண்ணுங்க கண்டிப்பாக கேட்பாங்க. அது கண்டிப்பாக அவங்க ஒரு ஒழுக்கமாக டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க நபர்கள் இருக்காங்க. ஆனால் அதுக்கு அகென்ஸ்டாக இப்போ லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க. லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவங்க ஸோ இப்படி தான் கேரக்டர், அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவங்க இந்த மாதிரி தான் கேரக்டர் அப்படின்னு ஒரு டிஃபால்ட்டாக ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கு. பட் என்ன அப்படின்னா, ஹியூமன் சைக்காலஜிக்கலாக நம்ம ஏதாவது ஒருத்தர்கிட்ட ஆர்டர் பண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு இன்ஸ்டிக்ட் பண்ணியோ இல்லை நம்ம கட்டாயப்படுத்தியோ எந்த விஷயமே பண்ண முடியாது. ஃபோர்ஸ் பண்ணியோ நம்ம எந்த விஷயமே செய்ய வைக்க முடியாது. ஸோ அது ஒரு ஹியூமன் நேச்சர் தான். இப்போ இன்றைக்கி இந்த பர்பஸ் டாபிக் கேட்டகரியில் நம்ம டிசிப்ளின் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளே நிறைய டைம் ஒரு விஷயத்தில் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணணும். இன்றைக்கி நம்ம இந்த ரெசல்யூஷன் எடுத்திருக்கோம், அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் நம்ம இதை ஃபாலோ பண்ணணும், நிறையா டைம் நம்ம எடுத்திருப்போம், ஃபெயிலியர் ஆகிருப்போம். பட் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம், மறுபடியும் ஃபெயிலியர் ஆகும். இது ரொட்டீனாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் எதுவுமே ட்ராப் பண்ணாமல் கன்சிஸ்டன்சியாக நீங்கள் ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ஆட்டோமேட்டிக்காகவே அது டிஃபால்ட் ஆகிரும். உங்கள் சக்ஸஸ் நோக்கியும் உங்கள் பர்பஸை நோக்கியும் ஈஸியாக நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க. ஆல்ரெடி நிறைய யூடியூபர்ஸ் இந்த டிசிப்ளினை பற்றியும் ஒழுக்கத்தை பற்றியும் நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கும் அது எல்லாமே தெரியும். பட் எதனால் இந்த டிசிப்ளினையும் ஒழுக்கத்தையும் நம்மளால் லைஃப்பில் கொண்டு வர முடியலன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். முக்கியமான காரணம் என்னவா இருக்குன்னா, நிறைய கமிட்மெண்ட்ஸ், நிறைய கன்ஃபியூஷன் எல்லாம் சேர்ந்து தான் ஒருத்தரோட டிசிப்ளினையும் ஒழுக்கத்தையும் பாதிக்கடைய செய்து பெரிய தடையாகவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நம்ம மைண்டில் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு நிறைய ஸ்ட்ரெஸ்லையும் டிப்ரெஷன்லையும் இருந்தோம் அப்படின்னா அது நம்மளோட டிசிப்ளினையும் ஒழுக்கத்தையும் கண்டிப்பாக பாதிக்கும். ஒரு வருஷமும் எல்லாருமே ஒரு புது ரெசல்யூஷன் எடுப்போம். நம்ம இந்த விஷயங்களை இந்த இயர்க்குள்ளே பண்ணணும், இந்த மந்த்துக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு. ஆனால் நிறைய வாட்டி நம்ம ஃபெயிலியரை தான் ஆயிருப்போமே தவிர நம்ம ஒரு ரெகுலரான ஒரு கன்சிஸ்டன்சியாக சில விஷயத்தை ஃபாலோ பண்ணியிருப்போமான்னு கேட்டால் அதில் ஒரு 60 to 70% ஆஃப் பீப்புள் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இதுக்கு பல காரணம் இருக்கும். முக்கியமாக ஃபேமிலி கமிட்மெண்ட்டாக இருக்கும், சில பேருக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளாக இருக்கும், சில பேருக்கு ஜாப் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை பல விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கான ஒரு ஷெட்யூலை க்ரியேட் பண்ணி ஓன் சிஸ்டத்தை நீங்கள் க்ரியேட் பண்ணி
அதில் நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்க தான் அந்த டிசிப்ளின் ஒழுக்கம் வரும். எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம டாப்பிக்கில் கவர் பண்ண மாதிரி நீங்கள் ஸ்கில்லை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், உங்களோட டேலண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், அதில் திறமையை வளர்த்துக்கலாம். ஈவன் தோ உங்களோட பர்பஸை கூட நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் உங்கள் லைஃப்பில் வந்து நடக்கணும், அது வந்து ரியாலிட்டியாக நடக்கணும் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக யூ ஹாவ் டு ஃபாலோ டிசிப்ளின் இன் யுவர் லைஃப். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ டிசிப்ளின் இல்லாமல் நம்மளோட பர்பஸை ஐடென்டிஃபை பண்ணியும் நம்மளோட ஸ்கில்லை ஐடென்டிஃபை பண்ணியும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது வந்து நம்ம சக்ஸஸை நோக்கி கொண்டு போகாது. நம்ம வந்து நினச்சதும் எதுவுமே லைஃப்பில் வந்து நடக்காது. ஸோ இந்த ஆண்டு 2025 வந்து டிசம்பர் கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போது நிறைய பேர் டிசிப்ளின் வந்து ஃபாலோ பண்ண முடியலன்னா கூட சின்ன சின்ன ஸ்டெப்பாக உங்களுக்கு, ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும். லைஃபே வந்து ஃபெயிலியரும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் மாறி மாறி இருக்கும் எல்லாருக்குமே. பட் அதெல்லாம் நம்ம ஓவர்டேக் பண்ணி நம்ம ஃபைட் பண்ணி நம்ம வந்தால் தான் வி கேன் அச்சீவ் சம்திங் இன் யுவர் லைஃப். அது வந்து நம்ம பிறந்ததுக்கான ஒரு நோக்கமும் நம்ம வாழ்கிறதுக்கான பர்பஸும், ஸோ அதில் தான் எல்லாமே இருக்குது. ஐ மீன் டிசிப்ளினை வந்து நம்ம கரெக்டாக நம்ம ஸ்கில்லுக்கும் நம்ம டேலண்ட்டுக்கும் நம்ம பர்பஸ்க்கும் அலைன் பண்ணுற மாதிரி நம்ம டிசிப்ளினை சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணி டிசிப்ளினாக ஒழுக்கமாக நம்ம ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களை யாராலும் அடிச்சுக்க முடியாது. ஸோ யூ பீன் டெஃபினெட்லி கிரியேட் சம் பிக் திங் இன் யுவர் லைஃப். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன விஷயம்னாலும் உங்கள் லைஃப்பில் வந்து நெகட்டிவிட்டியாக வந்து நடந்திருக்கலாம். பட் இனிமேல் நீங்கள் வந்து பாசிட்டிவாக உங்கள் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணி நீங்கள் அதில் பயணிக்க ஆரம்பிங்க. குறிப்பாக வந்து உங்களோட சர்க்கிளும் உங்களோட நண்பர்களும் உங்களோட ரிலேட்டிவ்ஸும் அதிகமாக பாசிட்டிவாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த ஃப்ரீக்குவன்சி உங்களுக்கும் பரவும். ஸோ நீங்கள் யார் கூட இருக்கிறீங்களோ அந்த ஃப்ரீக்குவன்சியாக தான் நீங்கள் இருப்பீங்க. அது வந்து நெகட்டிவ் பீப்புளாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் பீப்புளாக இருந்தாலும் சரி. அதிகமாக பாசிட்டிவ் நபர்களோட பயணிங்க, கண்டிப்பாக உங்கள் லைஃப்பும் பாசிட்டிவாக மாறும். குறிப்பாக டேலண்ட் இருந்தாலும் சரி, ஸ்கில் இருந்தாலும் சரி, பர்பஸை ஐடென்டிஃபை பண்ணாலும் சரி, ஃபினான்ஷியல் நாலேஜ் இருந்தாலும் சரி, நீங்கள் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணால் தான் யூ பீன் சக்ஸஸ்ஃபுல் இன் யுவர் லைஃப். எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோவில் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் நான் சொல்லிக்கிறேன். 2026 எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். ஸோ நானும் பாஸ்ட்டு ஒரு 10 டேஸாக வந்து என்னோடய கமிட்மெண்ட்ஸ் போக எனக்கு இருக்கிற டைமில் நான் ஒவ்வொரு வீடியோவாக மேக் பண்ணிட்டு வரேன். ஸோ இது ஒரு சேலஞ்சாக தான் நான் பண்ணேன். ஸோ பார்ட் 1 வீடியோ, ஐ மீன் பர்பஸ்ங்கிற பிளேலிஸ்ட் டாப்பிக்கில் வந்து பார்ட் 1 வீடியோவிலேருந்து இன்றைக்கி வந்து நம்ம 10th வீடியோவை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறோம். இன்னும் என்னென்ன டாப்பிக்லாம் பேசணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னும் இந்த பர்பஸ் டாப்பிக்கில் வந்து இன்னும் நிறைய நம்ம பேசலாம், நிறைய டிஸ்கஷன் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு பர்சனலாக வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களும், கம்பெனி, பிஸ்னஸ், ஸ்டார்ட் அப் சார்ந்த விஷயங்களும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இன்னும் வரக்கூடிய காலங்களில் அதில் ஒரு பிளேலிஸ்ட்டாக நம்ம க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ பொதுவாக வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை சஜஷன், ஸ்டாக் சஜஷன், இல்லை வந்து மணி சம்மந்தமான இல்லை ஃபினான்ஷியல் சம்மந்தமாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் மட்டும்தான் அது வந்து லீகலாக பேசுகிறதுக்கான எல்லா ரைட்ஸும் இருக்குது. பட் வந்து பேசிக்கான விஷயங்களை வந்து செபி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நம்ம ஃபாலோ பண்ணி நான் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இதில் வந்து எந்த விதமான பர்டிகுலர் சஜஷனோ இல்லை வந்து மணி சார்ந்த விஷயங்களும் எதுவுமே இருக்காது. ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ நம்ம ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டோம், ஒரு கம்பெனி பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அதோட ஃபுல் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் எப்படிலாம் யாரால் உருவாக்கப்பட்டது, அவங்க ஓனர்ஸ் யார், ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக சில விஷயங்களை வந்து நம்ம நிறைய டிஸ்கஷன் பண்ணலாம் இந்த வருங்காலத்தில். நானும் என்னோடய ஸ்டோரியை வந்து நான் க்ரியேட் பண்ணி டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை கூடிய உறவில் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணேன், என்ன படித்தேன், அது மட்டும் இல்லாமல் நான் என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ணேன், எனக்கு ஸ்டார்ட் அப் அனுபவங்களும் பிஸ்னஸ் அனுபவங்களும், அதுக்கப்புறம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களும் நான் எப்படி கற்றுக்கிட்டேன், அதுக்கப்புறம் என்னென்ன பயணங்கள் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி மாதிரி நான் பண்ணிவிட்டு கூடிய உறவில் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஸோ அப்படின்னா தான் இன்னும் நல்லா டீப்பாக கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் நான் இந்த வீடியோவில் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இன்றைக்கு வந்து ரொம்பவே மகிழ்ச்சி, நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 10th வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஹவு டு ஃபைண்ட் அவுட் யுவர் பர்பஸ், உங்கள் வாழ்க்கை நோக்கத்தை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாங்கிற தலைப்பில் இந்த எல்லா எபிசோடையும் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதாவது யார் அவங்களோட ஓன் பர்பஸை ஃபைண்ட் பண்ணணுமோ அவங்களுக்கு இந்த பிளேலிஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணுங்கள், எல்லா வீடியோவும் பார்க்கட்டும். அண்ட் வருங்காலத்தில் இன்னும் நம்ம நிறைய வீடியோவை வந்து மேக் பண்ணலாம். தொடர்ந்து பயணிங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.